காளிப்பட்டி கந்தசாமி திருக்கோவில் சேலம் மாவட்டத்தில் அமைந்துள்ள காளிப்பட்டி அருள்மிகு கந்தசாமி திருக்கோவில் முருக பக்தர்களின் நம்பிக்கையின் திருத்தலமாக விளங்குகிறது. இந்த தலத்தின் மிகப்பெரிய சிறப்பு கருஞ்சாம்பல் பிரசாதம். இந்த பிரசாதத்தை பக்தியுடன் பெற்றுச் சென்றால் விஷக்கடி பாதிப்பு நீங்கும் என்றும் தீய சக்திகள் விலகி முருகனின் அருள் கிடைக்கும் என்றும் பக்தர்கள் நம்புகின்றனர். ஒவ்வொரு கிருத்திகை, சஷ்டி, தைப்பூசம் போன்ற திருநாட்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு வந்து முருகனை தரிசிக்கிறார்கள். திருமண தடை நீங்கவும், குழந்தை பேறு கிடைக்கவும், நோய்கள் விலகவும், மன அமைதி பெறவும் பக்தர்கள் மனமுருகி வேண்டுகின்றனர். ஒருமுறை காளிப்பட்டி கந்தசாமியை மனமாற தரிசியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் முருகனின் அருள் அதிசயங்களை உணர்வீர்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் சரவணபவ. காளிப்பட்டி கந்தசாமி திருக்கோவில் சேலம் மாவட்டத்தின் இயற்கை எழில் சூழ்ந்த அமைதியான கிராமத்தில் பக்தர்களின் பேரன்பும் பேரநம்பிக்கையும் பெற்ற புனித தலமாக அருள்மிகு காளிப்பட்டி கந்தசாமி திருக்கோவில் விளங்குகிறது. முருகப்பெருமானின் அருள் நிறைந்த இந்த திருத்தலம் தினமும் ஏராளமான பக்தர்களை ஈர்த்து அவர்களின் வாழ்வில் நம்பிக்கையின் ஒளியை பரப்புகிறது. மலைகளும் பசுமையும் சூழ்ந்த இந்த ஆலயத்தின் அமைதியான சூழல் இங்கு வருகை தரும் ஒவ்வொருவரின் மனதிற்கும் தனித்துவமான ஆனந்தத்தை அளிக்கிறது. பல ஆண்டுகளாக பக்தர்களின் வழிபாட்டால் புனிதமடைந்த இந்த ஆலயம் இன்று ஒரு முக்கிய ஆன்மீக மையமாக திகழ்கிறது. வேலாயுதம் ஏந்திய கந்தசாமி பக்தர்களின் துன்பங்களை நீக்கி வாழ்வில் வெற்றி பாதையை அருள்கிறார் என்று நம்பப்படுகிறது. மனமுருகி வேண்டிக் கொள்ளும் பக்தர்களின் வேண்டுதல்களை முருகப்பெருமான் அருளால் நிறைவேற்றுவதாக எண்ணற்ற அனுபவங்கள் தெரிவிக்கின்றன. திருமணத் தடை நீங்கவும், கல்வி மற்றும் தொழிலில் முன்னேற்றம் பெறவும், குடும்ப நலன் பெருகவும் பக்தர்கள் இத்தலத்திற்கு வந்து வழிபடுகின்றனர். ஒவ்வொரு திருவிழா நாளிலும் பக்தர்களின் பக்தி முழக்கத்தால் இந்த ஆலயம் ஆன்மீக மகிழ்ச்சியில் நிரம்பி வழிகிறது. அரோகரா என்ற பக்தி முழக்கம் ஒலிக்கும் ஒவ்வொரு தருணமும் முருகனின் அருள் பக்தர்களின் இதயங்களை நிறைக்கிறது. இப்போது இந்த புனித ஆலயத்தின் வரலாறும் அதன் சிறப்புகளும் பக்தர்களை ஈர்க்கும் ஆன்மீக மகிமையும் குறித்து விரிவாக அறிந்து கொள்வோம். சுமார் 200 ஆண்டுகளுக்கு முன்பு கொங்கு நாட்டின் பருத்திப்பள்ளி பகுதியைச் சேர்ந்த பூஜாரி லட்சுமண கவுண்டர் பழனி முருகனின் மீது அளவில்லாத பக்தி கொண்டிருந்தார். பழனிக்கு அடிக்கடி சென்று தண்டாயுதபாணியை தரிசிப்பது அவரது வாழ்க்கையின் ஒரு அங்கமாக இருந்தது. ஆனால் வயது முதிர்ந்ததால் அந்த பயணம் அவருக்கு மிகவும் கடினமாக மாறியது. மனமுருகி முருகப்பெருமானை வேண்டிய லட்சுமண கவுண்டரின் பக்தியைக் கண்டு, நீ பழனிக்கு வர வேண்டாம், நானே உன்னிடம் வருகிறேன் என்று முருகன் அருள் புரிந்ததாக ஸ்தல வரலாறு கூறுகிறது. தலைமுறையாக இந்த ஆலயத்தில் வழிபாடு நடைபெற்று வருவதால் இத்தலம் பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையின் அடையாளமாக விளங்குகிறது. கிருத்திகை, சஷ்டி, தைப்பூசம், பங்குனி உத்திரம் போன்ற முருகப்பெருமானுக்குரிய திருநாட்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு தரிசனம் செய்ய வருகை தருகின்றனர். இப்பொழுது இந்த புனித திருத்தலத்தின் தனித்துவமான சிறப்புகள் மற்றும் பக்தர்கள் அனுபவிக்கும் அருள் மகிமைகளை தொடர்ந்து காண்போம்.
சித்திரப்பௌரி குத்திகடக என ஓத கொத்துப்பறை கொட்ட களமிசை குக்கு புகு குக்கு புகு புகு குத்தி புதை புக்கு பிடி என முழுகூகை கொட்புற்றிழன கொற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து பொறவல பெருமாளே வித்தித்தை ஒத்த பரிபுரலிட்டு பருவைத்து பயிரவி திக்கொட்ட நடிக்க கழுகுடு கழுதாட திக்கு பரியட்ட பைரவ தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பௌரி குத்திகடக என ஓத கொத்துப்பறை கொட்ட களமிசை குக்கு புகு 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 குத்தி புதை புக்கு பிடி என முதுகோகை கொட்புற்றிழன கொற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து பொறவல பெருமாளே குலகிரி குத்து